அன்பு உறவுகளுக்கு வணக்கம். 2 நண்பர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு நண்பனுடைய அம்மாவினுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக போகிறது. உடனடியாக அவர்கள் மருந்து மாத்திரைகள் வாங்க வேண்டும். அதற்கான போதிய பணம் அந்த நண்பனிடத்தில் இல்லை. என்னுடைய நண்பனிடத்தில் கேட்கிறான், நண்பா, எனக்கு நீ உதவி செய்வாயா? என்னுடைய அம்மாவுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். முதலில் கொஞ்சம் தயங்கி அந்த நண்பன், மாலை 6 மணிக்கு எனக்கு நீ ஒரு ஃபோன் செய், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறான். மாலை 5 மணியிலிருந்தே தன்னுடைய நண்பனுக்கு தொலைபேசியில் அவன் அழைத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் 5 மணி, 6 மணி, 7 மணி வரையில் அந்த நண்பனுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய உயிருக்கு உயிரான நண்பன் இப்படி ஏமாற்றி விட்டானே என்று மன வருத்தத்தோடு தன்னுடைய அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்த நேரத்தில் படுக்கையிலிருந்து அவனுடைய தாயின் அருகில் ஒரு பார்சல் இருக்கிறது. அது முழுவதும் மருந்துகள். அம்மாவிடத்தில், அம்மா, இந்த மருந்துகள் எப்படி இங்கே வந்தன என்று கேட்ட நேரத்தில், உன்னுடைய நண்பன் இப்பொழுது தான் ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாக இந்த மருந்து மாத்திரைகளை கொடுத்து விட்டு சென்றான் அப்படி என்று தாய் மகிழ்ச்சியோடும் கண்ணீரோடும் சொல்லுகிறார். தன்னுடைய நண்பனிடத்தில் சென்று, ஏன் இப்படி செய்தாய்? ஏன் என்னுடைய ஃபோனை நீ எடுக்கவில்லை என்று கேட்ட நேரத்தில், என் ஃபோனை எப்படி எடுக்க முடியும்? அந்த ஃபோனையை விற்றுவிட்டு தானே அம்மாவுக்கு நான் மருந்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னானா? அன்பு மிக்கவர்களே, இதுதான் உண்மையான உறவு, இதுதான் உண்மையான நட்பு. நம்மை சுற்றி நல்ல நட்புகளால் நிறைத்து கொள்ளுங்கள், வாழ்க்கை இனிமையாக இருக்கும். போலியான நட்புகளை விட்டு விலகுங்கள், வாழ்க்கை இன்னும் நிம்மதியாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.